ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா மேக்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். நம்ம பார்க்க வந்து சம் வந்து பெருசாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த ரூல் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிட்டோம்னா அந்த சம் வந்து ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். சிம்பிளிஃபிகேஷன் செய்யறதுக்கு வந்து போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுபடி தான் நம்ம வந்து சுருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, இப்போ போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா, போர்ட் மாஸ். ஓகேவா, இந்த ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் வந்து செய்ய போகிறோம். ஓகே, பி இந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே என்ன மீனிங் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, பி அப்படின்னா என்னென்னா ப்ராக்கெட், அதாவது ப்ராக்கெட். நம்ம ஃபஸ்ட் நான் என்னென்ன இதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கான என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொல்லுவேன். ஓகேவா, ஓனா என்னென்னா ஆஃப். ஓகேவா, டி அப்படின்னா வந்து டிவிஷன், ஏ அப்படின்னா வந்து அடி, அடுத்தது வந்து எம் இருக்குது. ஓகேவா, எம் மல்டிப்ளிகேஷன், ஏனா வந்து அடிஷன். ஓகேவா, ஏ வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்னா வகுத்தல், மல்டிப்ளிகேஷன்னா வந்து பெருக்கல், அடிஷன்னா வந்து என்னது கூட்டல். ஓகேவா, அடிஷன். அடுத்தது வந்து சப்ராக்ஷன், எஸ்னா வந்து சப்ராக்ஷன் கழித்தல். ஓகேவா, ஓகே. பி ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு 3 வகையான ப்ராக்கெட் வந்து உண்டு. இந்த மாதிரி ப்ராக்கெட் வந்து உண்டு, 3 வகை ப்ராக்கெட். ஆஃப்னா என்னென்னா வந்து மல்டிப்ளிகேஷன். ஓகேவா, இது வந்து தமிழில் வந்து நமக்கு இல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் வந்து ஆஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க, தமிழில் இல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இது பெருக்கல்ல தான் கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா, டிவிஷன் அப்படின்னா என்னென்னா வகுத்தல், மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கல், அடிஷன்னா வந்து கூட்டல், சப்ராக்ஷனை வந்து கழித்தல். ஓகேவா, இந்த ஆர்டரில் தான் ஒரு சம் செய்யணும். அதாவது ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு அந்த சம்மில் வந்து ப்ராக்கெட் இருந்துன்னா ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஒரு அடுத்தது வந்து அந்த சம்மில் ஆஃப் இருந்துச்சுன்னா அதை தான் சால்வ் பண்ணணும். ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு சம்மில் வந்து ப்ராக்கெட், வகுத்தல், பெருக்கல், கூட்டல் எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக வகுத்தல் ஆர்டர் படி ஃபஸ்ட்டு இப்போ இந்த சம் படி இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு இதில் ப்ராக்கெட் இருந்ததுன்னா ப்ராக்கெட்டை வந்து இந்த சம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த சம்மில் இப்போ 57 - 42, அப்போ 57லேருந்து 42 கழிச்சலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அதாவது ஸ்மால் ப்ராக்கெட் எது, இப்போ இதில் வந்து பெரிய ப்ராக்கெட் ஸ்மால் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸ்மால் ப்ராக்கெட் உள்ளே இருக்க குட்டி குட்டி ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணி கடைசியாக அந்த பெரிய ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அதுக்கப்புறம் ஆஃப் இருந்துச்சுன்னா ஆஃப் சம்மில் உள்ளது ஆஃபை வந்து சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது டிவிஷன். ஓகேவா, வகுத்தல் இருந்ததுன்னா வகுத்தல், அதுக்கப்புறமா தான் பெருக்கலுக்கு வரணும். பெருக்கல் முடிச்சதுக்கப்புறமா தான் கூட்டல், கூட்டலுக்கு அப்புறமா தான் கழித்தல். ஓகேவா, இந்த மாதிரி ஆர்டர் படி தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். அப்போ தான் கரெக்டான ஆன்சர் வரும். நம்ம இப்படியே இருக்குது டேரெக்டாக நம்ம இப்போ 57லேருந்து 42 கழிச்சு 42லேருந்து 37 கழிச்சு அப்படிலாம் செஞ்சோம்னா ஆன்சர் வந்து வராது. நம்ம அந்த போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். ஓகே, இப்போ சம் வந்து ஒவ்வொரு சம்மாக நம்ம பார்க்க முடியல, அதை எப்படி யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க. இதில் 7 3/10 ப்ளஸ் ப்ராக்கெட் -10 7/21 அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்னது இதை எழுதிக்கலாம். 7 ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டில் இருக்க தான் சால்வ் பண்ணணும். 7 3/10. ஓகேவா, ப்ளஸ் இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸும் ப்ளஸ்ஸையும் வந்து நமக்கு பெருக்கினா என்ன வரும் மைனஸ். ஓகேவா, அப்போது 10 7/21. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது பெருக்கலாம். 10 70 70 + 3 73/10 மைனஸ் 210 வரும். 210 ப்ளஸ் 7 வந்து 217/21. ஓகே, இப்போ வந்து இது வந்து குறுக்கு பெருக்கல் வந்து நம்ம பெருக்கலாம். 210 கழித்தல் இருக்குது, 10 210 வந்து பெருக்கு, 10 21 பெருக்குனா 210 வரும். 73 21 பெருக்குங்க, 1 3 3 வரும். 7 1 7 2 6, அப்போ 13 வரும். 3 வச்சுக்கலாம். 7 2 14, 14 + 1 15, 1533 அப்படிங்கிறது வரும். 10 214 பெருக்குனா 2170 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போது நம்ம 2170 இருந்து 1533 வந்து கழிச்சா 10ல் 3 போனால் 7, 6ல் 3 போனால் 3 வரும். இங்கேருந்து 1 கடை வாங்கினா 11, 11ல் 5 போனால் 6. ஓகே, இப்போ 637 மைனஸ். ஓகேவா, மைனஸ் இந்த சில மைனஸ் 637/210. இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆனால் ஒரு 210 210 3 210 வந்து என்னது வரும்னா 630 அப்படிங்கிறது வரும். அப்போ 3 610 வந்து மைனஸ் 3 210 630 வரும். அப்போது 637. ஓகே, 637ல் வந்து 630 போனால் என்ன வரும் 7, அப்போ 7/210.
இப்போ ஆன்சர் வந்து என்னென்னா -3 7/210 அப்படிங்கிறது. இதுவே நமக்கு வந்து இப்போ ஆப்ஷன் வந்து கலப்பு மாறலில் கொடுத்துருக்காங்க. பின்னத்துலனா நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ கலப்பு மாறலில் கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து அடி கொடுத்துருக்கோம். -3 7/210 ஆன்சர். இப்போ -3 7/210. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, ரெண்டாவது சம் பாருங்கள். இந்த சம் பார்க்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து போர்ட் மாஸ் ரூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சம் கொடுத்துருக்கிறது வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 57 மைனஸ் ப்ராக்கெட், ஓகேவா, ப்ராக்கெட் 42 மைனஸ் அடுத்தது ஒரு ப்ராக்கெட் 37 மைனஸ் அடுத்த ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகி 20 மைனஸ் எக்ஸ். அடுத்து அந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால அடுத்து இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராக்கெட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருப்போம், அடுத்த ஒரு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ = 176 டிவைட் பை 8 டிவைட் 2. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இது எக்ஸோடைய மதிப்பு. இந்த எக்ஸோடைய மதிப்பு வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம எனக்கு போர்ட் மாஸ் ரூலில் என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்க. ஆனால் இதில் இத்தனை ப்ராக்கெட் இருக்குது அப்படின்னா இருக்கிறதே குட்டி ப்ராக்கெட் எதுவும் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, இருக்கிறதே குட்டி ப்ராக்கெட்னா என்னது, 20 மைனஸ் எக்ஸ். இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல வேறு எதாவது நம்பர் இருந்தால் 20 மைனஸ் எக்ஸ் அதை கழிச்சு போட்டிருப்போம். பட் இந்த நம்பரில் எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் உள்ள கொண்டு பெருக்கும் போது அந்த ப்ராக்கெட் வந்து உடஞ்சிரும். ஓகேவா, இப்போ அப்படியே எழுதுங்க. 57 மைனஸ் 42 மைனஸ் அடுத்த ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது 37. ஓகே, அந்த மைனஸ் உள்ளே கொண்டு இப்போ பெருக்கிறோம், அதனால் அந்த ப்ராக்கெட் வந்து உடையுது. -20 மைனஸ் உள்ளே கொண்டு பெருக்கும் வந்து ப்ளஸ். ஓகேவா, அந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிம்பிளிஃபிகேஷனில் சின்ன மைனஸ் ப்ளஸ் வந்து மிஸ்டேக் கூட்டோம்னா ஆன்சர் வந்து தப்பாயிரும். மைனஸ் பெருக்கும் வந்து ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது இந்த ப்ராக்கெட் இப்போ உடஞ்சிட்டு நமக்கு அடுத்தது இன்னொரு ப்ராக்கெட், அடுத்தது இன்னொரு ப்ராக்கெட். ஓகேவா, அடுத்து 176 டிவைட் பை 8 டிவைட் பை 2. நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை வந்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம ஆஃப், அதுக்கப்புறமா டிவிஷன் அதை வந்து வருவோம். ஆனால் இது வந்து சமத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணி வைக்கலாம். பட் உங்களுக்கு இப்போ குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் இப்போ சமத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறத மட்டுமே இப்போ நான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன இருக்குது, அடுத்தது வந்து இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போது 57 42 ப்ராக்கெட் மைனஸ் 42 மைனஸ் 37 20 போனால் என்ன வரும் நமக்கு 17 ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா, ப்ராக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 176 டிவைட் பை 8 டிவைட் பை 2. ஓகே, அடுத்தது இல்லைங்க 57. இப்போ வந்து இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம உடைக்க போகிறோம். இந்த மைனஸை கொண்டு உள்ளே கொண்டு பெருக்கலாம். மைனஸ் 40 ப்ராக்கெட் 42 மைனஸ் கொண்டு உள்ள பெருக்கலாம் -17 மைனஸும் ப்ளஸ்ஸையும் வந்து உள்ள கொண்டு பெருக்கலாம் மைனஸ் வரும் மைனஸ் எக்ஸ். இப்போ இந்த ப்ராக்கெட் ஒன்று உடஞ்சிட்டு ஒரு ப்ராக்கெட் தான் இருக்குது. = 176 டிவைட் பை 8 டிவைட் பை 2. ஓகேவா, இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த சம்மில் 57 - 2 இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் செய்யணும். போர்ட் மாஸ் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்தது இல்லைங்க 57 மைனஸ் ப்ராக்கெட் 42 வந்து 17 போனால் 40 10 போனால் 30 30 7 போனால் 23 23 + 2 25 மைனஸ் எக்ஸ் ப்ராக்கெட் = 176 டிவைட் பை என்ன வருது 8 டிவைட் பை 2. ஓகே, இப்போது இது அடுத்த ப்ராக்கெட்டை உடைக்கிறதுக்கு இந்த மைனஸை கொண்டு உள்ளே பெருக்குங்க. ஓகேவா, 57 மைனஸை கொண்டு உள்ளே பெருக்குனா -25 மைனஸ் உள்ளே கொண்டு பெருக்கும் போது ப்ளஸ் எக்ஸ் = 176 டிவைட் பை 8 டிவைட் பை 2. ஓகே, இனி வந்து நமக்கு அடுத்தது வந்து ப்ராக்கெட் எல்லாமே உடச்சினா அடுத்து என்னது வந்து ஆஃப் அப்படின்னு வரும். ஆஃப்ங்கிறது வந்து இந்த இதில் சம்மிலே இல்லை. நமக்கு அடுத்தது என்ன வரும் டிவிஷன். ஓகேவா, டிவிஷனில் இருக்கிறது வந்து கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்போ சமத்துக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. இது வந்து நம்ம கழிச்சிடலாம். 7 5 போனால் என்ன வரும் 2 5 2 போனால் 3 ப்ளஸ் எக்ஸ் = 176. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இதுலேயுமே நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறதுமே நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஓகேவா, அப்போது 8 அதாவது டிவைடில் இருக்குது. இதை வந்து நம்ம பெருக்கல்ல மாற்றோம்னா ஒன்றும் இல்லை, இந்த 2 வந்து தலைகீழாக போடணும். ஓகே, 1/2 அதாவது இந்த சைடில் இருக்கிறது கூட போடக்கூடாது. டிவைட் பை எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நம்ம தலைகீழாக பெருக்கல் போட்டு 1/2 அப்படிங்கிறத மாற்றிக்கிடலாம். ஓகேவா, அப்புறம் நமக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்போது 4 2 8. ஓகே, அடுத்து 32 ப்ளஸ் எக்ஸ் = 176 டிவைட் பை நமக்கு என்ன வந்திருக்கு 4. ஓகேவா, அந்த ப்ராக்கெட்டை வந்து உடச்சிட்டோம். அடுத்து எப்படி எழுதணும் 32 ப்ளஸ் எக்ஸ் = 176. இதுவும் டிவைடில் இருக்குது. நம்ம டிவைடில் இருக்கிறத வந்து மல்டிப்ளிகேஷன் மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் பார்த்தோன்னா எது 1/4, அதை வந்து தலைகீழாக எழுதணும். ஓகேவா, இது கீழே 1 இருக்கிறத 1/4. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 4 4 16 4 16. ஓகே, அப்போ 32 ப்ளஸ் எக்ஸ் = 44. அப்போ எக்ஸ் = என்னது 44 ப்ளஸ் 32 இருக்குது. அந்த பக்கம் வச்சுனா -32 போகும். அப்போ எக்ஸ் = 4 2 போனால் 2 4 3 போனால் 1. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ தான் கேட்டிருக்காங்க 12. ஓகேவா, ஆன்சர் 12.
ஓகே, இப்போது உங்களுக்கு இந்த சம் பார்த்தோன்னே உங்களுக்கு போர்ட் மாஸ் இதில் வந்து ஆஃப் மட்டும் தான் நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றபடி ப்ராக்கெட் பார்த்தோம், டிவிஷன் பார்த்தோம், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இதில் எல்லாமே பார்த்துட்டோம். ஆஃபில் ஒரு சம் பார்த்தா அதுவும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 3ஆவது சம் வந்து பாருங்கள். இந்த சம் இதில் டைப் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது, நான் எடுத்து எழுதுகிறேன், அதை பார்த்து பாருங்கள். 3/2 பெருக்கல் 11/5 11/5 வகுத்தல். ஓகேவா, வகுத்தல் ப்ராக்கெட் 25/44 பெருக்கல் 11/5 வகுத்தல் ப்ராக்கெட் 33/15. ஓகேவா, இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம எடுத்த உடனே நம்ம என்னது இதில் பெருக்கல் இருக்குது, இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட் சால்வ் பண்ண முடியும். என்னது 4 11 44 வரும், 5 25. ஓகே, இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த எழுதுங்க. 3/2 பெருக்கல் 11/5 வகுத்தல் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம இப்போ என்ன எழுதியிருக்கோம் 5/4 வகுத்தல் அடுத்து என்ன இருக்குது 33/15. ஓகேவா. ஓகே, அடுத்து நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிற சால்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன எழுதுவோம், வகுத்தல் இருக்கிறத வந்து அடுத்தது பண்ணணும். 3/2 பெருக்கல் 11/5 வகுத்தல் இருக்கிறத வந்து நம்ம பெருக்கல்ல மாற்றினா என்ன செய்வோம், தலைகளை மாற்றுவோம். பெருக்கல் 4/5. அதுவே இந்த சைடில் நம்ம பெருக்கலை மாற்றுறதுக்கு 15/33. ஓகேவா, தலைகளாக மாற்றணும். இப்போ கேன்சல் பண்ணுங்க. எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே கேன்சல் பண்ணலாம். ஓகே, 1 5 5 3 5 15 ஒரு 11 11 31 33 வரும். 3 3 வந்து கேன்சல் ஆயிரும். 4 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் மேலே என்ன இருக்குது, மேலே வந்து 3 2 மட்டும் தான் இருக்குது, கீழே வந்து 5 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, ஈக்குவல்ட்டு எனக்கு 6/5. ஓகேவா, 6/5 அப்படிங்கிறது ஆப்ஷனில் இருக்கு இல்லை, கலப்பு பின்னத்தில் தான் இருக்குது. அப்போ 1 5 5 மீதி 1 இருக்குது 1/5. அப்போ 1 5 5 1/5. ஆன்சர் 1 1/5. ஆன்சர் ஏ. ஓகேவா, நம்ம எடுத்தோடனே இது பெருக்கலாக தான் இருக்குது, கேன்சல் பண்ணிடுவாது. ப்ராக்கெட்டில் இருக்க போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் செய்யணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த 4ஆவது சம் பாருங்கள். இது வந்து ஆஃப் கணக்கு, அதாவது இல்லைனா என்னது நமக்கு ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, இந்த சம் வந்து உங்களுக்கு தமிழில் புரியலாம், இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. ஓகேவா, கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷ் அண்ட் அப்படி தான் இருக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை கொடுத்துருக்கிறது இருந்ததில்ல, எக்ஸில் 1/5 1/2 1/3 ஈக்குவல் டு 15 எனில் இந்த எக்ஸோடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம ப்ராக்கெட்டில் வந்து ப்ராக்கெட் பார்த்துட்டோம், டிவிஷன், பெருக்கல், அப்புறமா வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த ப்ராக்கெட் ஆஃப் வச்சு அப்படிங்கிறது பார்க்கல. இல்லைனா வேறு ஒன்றும் ஆஃப். நம்ம ஆஃப்னா என்ன சொல்லியிருக்கோம், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போது நம்ம இந்த இல் இருக்க இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம என்னது பெருக்கல் போட போகிறோம். ஓகேவா, எக்ஸ் இல் இருக்க இடத்துல பெருக்கல் 1/5 இன்ட்டு 1/, என்னது ஆஃப்னா நம்ம பெருக்கல் சொல்லியிருக்கோம். ஓகேவா, 1/2 இன்ட்டு 1/3 ஈக்குவல் டு 15. ஓகே, இப்போது எல்லாமே பெருக்கல்ல தான் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ இதில் வந்து எல்லாமே பெருக்கல்ல இருக்கிறனால நம்ம ஈஸியாக அடிச்சிடும். ஒரு சில கணக்கில் வந்து என்னது ப்ராக்கெட் இருக்கும், அதுலேயும் ஆஃப் அந்த மாதிரியும் இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகே, மேலே எதுவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம வந்து மேலே எப்படி எழுதுனா எக்ஸ் டிவைட் பை 2 10 13 30. அப்போ 30 ஈக்குவல் டு 15. ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ 15 3 45 30 15 பெருக்கணும் 450 வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்னது 450. ஆன்சர் பி. ஓகேவா, ஆஃப்னா என்னது பெருக்கல். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். கொடுத்துருக்கதை வந்து ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 25 மைனஸ் 5 அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது 2 + 3 அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது 2 மைனஸ் 2 அடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது 5 மைனஸ் 3 அடுத்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகுது ப்ளஸ் 5. இந்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகிருக்கா, அடுத்து அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது -10 அடுத்து இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகுது டிவைட் பை 4. ஓகேவா, ஓகே, இப்போ இந்த சம் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா, இது ஒரு 2ஆவது சம் பார்த்தோம்னா அதே மாடலில் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறதா வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறத 5ல் 3 பண்ணால் என்ன வரும் 2. ஓகேவா, இப்போது அப்படியே எழுதுவோம். ஓகேவா, 5ல் 3 பண்ணால் 2. இருக்கையிலே சின்ன ப்ராக்கெட் எதுவும் அதை எடுத்து நம்ம செய்யணும். ஃபஸ்ட்டு 25 மைனஸ் 2 ப்ளஸ் 3 இன்ட்டு அடுத்த ப்ராக்கெட் 2 மைனஸ் 2. ஓகே, ப்ராக்கெட்டை வந்து 2 5ல் 3 பண்ணால் என்னது 2 ப்ளஸ் 5 அடுத்து இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் -10 டிவைட் பை 4.
ஓகே, அடுத்தது என்னது, நம்ம 2 அப்படிங்கிறத வந்து இது பண்ணிக்கலாம். 2 அப்படிங்கிறது வந்து வரும். இந்த ரெண்டையும் பெருக்கம் வச்சு 2 அப்படிங்கிறது வரும். அப்போது 5 நம்ம 4 2ல் வந்து 4 போயிட்டுனா -2 வரும். -2 + 5 வந்து எனக்கு வரும். நமக்கு இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். ஓகே, அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 2. இதை வந்து உள்ளே கொண்டு பெருக்கிட்டோம். இப்போது 4 + 5 அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போது கழிங்க. 2ல் -4 போயிட்டுனா என்ன வரும், -2 + 5 வரும். அப்போது 5ல் 2 போயிட்டுனா 3 வரும். ஓகேவா, அந்த ப்ராக்கெட்டுக்கு இப்போது 3 அப்படிங்கிறது வரும். இப்போ நம்ம அப்படியே எழுத போகிறோம். 25 - 5 ப்ராக்கெட் 2 + 3. இந்த ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு இப்போ என்ன இருக்குது, 3 அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா, ஏன்னா 2லேருந்து 4 கழிச்சிட்டோம். 4 கழிச்சா -2 வருது. ப்ளஸ் 5ல் 2 போனால் என்ன வரும், 3. -10 இந்த ப்ராக்கெட் இப்போ க்ளோஸ் ஆகுது, /4. ஓகே, அடுத்தது செய்யுங்க. 25 - 5. ஓகே, இப்போ இது வந்து கொண்டு உள்ளே கொண்டு பெருக்கினா 3 3 9 அப்படிங்கிறது வரும். ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, 2 + 9 -10 அப்படிங்கிறது இருக்குது. 2 9 கூட்டினா வரும் 11 - 10 என்ன வரும், 1 அப்படிங்கிறது வரும். இப்போ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கும், 1 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, 1 /4. ஓகேவா, அந்த ப்ராக்கெட்டை வந்து 3 3 9, 2 9 கூட்டினா 11 11 - 10 1. ஓகே, இப்போது நம்ம ப்ராக்கெட் எல்லாமே முடிச்சிட்டோம். இது இப்போ இருக்கும் 25 - 5 1 என்ன வரும், 5 தான் வரும், /4. ஓகேவா. ஓகே, இப்போ அடுத்த இந்த 25ல் -5 5 போனால் 20 அப்படிலாம் போடக்கூடாது. அடுத்து நமக்கு என்ன ரூல், டிவைட் இருக்குது. ஓகேவா, அடுத்து வந்து டிவிஷனை வந்து இது பண்ணணும். 25 - 5 நம்ம டிவைடில் இருந்தால் இதை வந்து பெருக்கலுக்கு மாற்ற தலையில் 1/4. ஓகேவா, அப்போ இது எப்படி எழுதலாம், 25 - 5/4 அது 1 5 5/4. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கழிக்கலாம். 25 4 25 4 வந்து பெருக்கினா என்ன வரும், 100 வரும். 100 - 5. இப்போ 100ல் 5 போனால் என்ன வரும், 95/4. ஆன்சர் வந்து 95/4. ஓகே, இது வந்து ஆப்ஷனில் இல்லை. நம்ம இதை வந்து அடி கொடுப்போம். 1 நாள் 4, 2 நாள் 8, மீதி 1 இருக்குது. 3 12. ஓகேவா, 23 3 12, மீதி வந்து 3 இருக்குது. 7 28 வரும். அடுத்தது 20 இருக்குது. 5 20. அப்போ 23.75 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ண பிறகு 23.75 23.75 ஆன்சர் டி. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்மால் ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். அடுத்த பெரிய ப்ராக்கெட் எதுவும் அது அடுத்தது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம வகுத்தல் அப்படிங்கிறது செய்யணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 6வது சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, 9/8 /3/5 3/5. ஓகேவா, 5ல்னா என்னது, ஆஃப் அப்படிங்கிறது 3/4 + 3/5. ஓகேவா, இல்லைனா நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெருக்கல். ஓகேவா, ஆஃப். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பெருக்கலுக்கு மாற்ற வேண்டாம். ஏன்னா பெருக்கலுக்கு மாற்றினா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். அந்த இல் மட்டும் அப்படிங்கிறது இருந்தால் நம்ம பெருக்கலுக்கு உடனே மாற்றலாம். இதில் வகுத்தல் கூட்டல் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ 9/8 /3/5. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே, அப்போ 4 5 20 3 5 15 + 4 3 12 + 12. அப்போ 12 15 பெருக்கினா 15 12 கூட்டினா என்ன வரும், 27. ஓகே, 27. அடுத்தது என்ன பண்ணணும், நம்ம அடுத்து பாருங்கள் வகுத்தல். இப்போ நம்ம இது பெருக்கல்ல மாற்றிட்டா நம்ம என்ன செய்வோம், வகுத்தலில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பெருக்கல்ல மாற்றிடும். இல்லை இருந்துன்னா அந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஆஃபில் இருக்கிறதான் ஃபஸ்ட்டு செய்யணும். ஓகேவா, அப்போ 9/8 / அதை அப்படியே வச்சுக்கோங்க, 3/5 × 27/20. ஓகேவா, இப்போது இதை வந்து நம்ம பெருக்கணும். ஓகேவா, இல்லை இருக்குது 9/8 / 3 27 பெருக்கினா என்ன வரும்னா 3 21 + 3 6. அப்போ 81/2 10 81/100. ஓகேவா, அடுத்தது தான் நம்ம இப்போ டிவைடில் இருக்கிறது செய்யணும். ஓகேவா, இல்லை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை பெருக்கல்ல மாற்றிட்டிங்கன்னா அது டிவைட்க்கு அப்புறமா வந்து ஒரு வேளை செஞ்சுருவாங்க. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யும் போச்சில் வந்து அதை பெருக்கல்ல மாற்றி செய்யுங்க. ஓகேவா, 9/8. இப்போது இதை பெருக்கல்ல மாற்றினா 81/100 தலையில் வந்து வரும் 100/81. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 9 9 81 வரும். 1 நாள் 4 2 நாள் 8 வரும். 2 நாள் 8 5 20. ஓகே, இப்போது மேலே என்ன இருக்குது, 25/1 8 9 9 81 1 9 9 20 18 அப்படிங்கிறது வரும். ஓகே,
தப்பாக அடிச்சிட்டேன். 9 9 81. ஓகே, இப்போ ஒரு 18 18 25ல் 18 போனால் என்ன வரும்? ஓகே, 7 7/18. இப்போ ஆன்சர் வந்து என்னது? 1 7/18 அப்படிங்கிறது ஆன்சர் டி, 1 7/18. ஓகேவா? இப்போ ஆஃபில் நம்ம வகுத்தலில் இருக்கிறது, அப்புறமா வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இது எப்படி செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 7ஆவது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாம். ப்ராக்கெட் 1350 வகுத்தல் 15 மைனஸ் 5 வகுத்தல் 47.5 மைனஸ் 15 இன்ட்டு 2.5 க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? போர்ட் மாஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி அப்படியே செய்யணும். ஓகேவா? எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? இதில் ப்ராக்கெட் இருக்குது, 2 சைடுமே ப்ராக்கெட் இருக்குது. அப்புறமா ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுலையும் ஃபஸ்ட்டு என்ன எப்படி சால்வ் பண்ணணும்? இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1350 வகுத்தல் 15 மைனஸ் 5. ஓகே, இதில் 2 ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராக்கெட்டை இந்த ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்க ப்ராக்கெட்டை. அப்போ என்னது? ப்ராக்கெட் இருக்குது. இதை நம்ம எப்படி செய்யலாம்? ஃபஸ்ட்டு இதில் கழித்தல் இருக்க 15 5 போய் கழிச்சா என்னது? 10 அப்படிங்கிறது செய்யலாமா? செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? வகுத்தல். அடுத்தது என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம்? வகுத்தல் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அப்போ 1350 வகுத்தல் இருக்கிறத நம்ம எப்படி மாற்றுவோம்? பெருக்கலை மாற்ற முடிச்சுல 15 தலையிலேருந்து 1/15 மைனஸ் 5. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 3 5 15 2 10 7 35 1 3 9 3 27. ஓகேவா? இப்போ இதை இது பண்ணால் என்னது? 90 மைனஸ் 5 அப்படிங்கிறது வரும். அப்போ 90 மைனஸ் 5 என்ன வரும்? 85. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். என்ன வந்திருக்கு? 85. ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டோம். வகுத்தல் அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்து 2வது ப்ராக்கெட்டை வந்து எடுத்துருங்க. என்ன இருக்குது? ஓகே, 2வது ப்ராக்கெட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். 2வது ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 47.5 மைனஸ் 15 பெருக்கல் 2.5. இந்த ப்ராக்கெட்டை வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத அடுத்து நம்ம டிவிஷன் வருவோம். டிவிஷன் இதில் இல்லை. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் வரணும். இதில் மைனஸ் இருக்குது, அதை செஞ்சிடக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் முடிச்சுட்டு தான் மைனஸ் பண்ணணும். இப்போ 47 மைனஸ் அப்படியே வச்சுக்கணும். 15 25 பெருக்குங்க. 15 25 5 25 மீதி வந்து 2 இருக்குது. 1 5 5 10 17 வரும். மீதி 1 இருக்குது. 1 2 375 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 37.5. ஓகேவா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? 47லேருந்து 37.5 வந்து கழிக்கணும். 0 வரும். 0 அப்போ ஆன்சர் வந்து நம்ம எனக்கு இதில் வந்து என்ன வருது? 10. 47.5லேருந்து 37.5 கழிச்சா என்ன வருது? 10. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட்டையும் நம்ம செஞ்சுட்டோம். இந்த ப்ராக்கெட்டுக்கு என்ன வருது? 10 அப்படிங்கிறது வருது. ஓகேவா? இப்போ 85 டிவைட் பை 10 அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்கு 85 தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து டிவைட் பை இந்த ப்ராக்கெட்டுக்கு நம்ம தனியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 10. ஓகேவா? இப்போ இதை எடுத்து எழுதலாம். 85 டிவைட் பை 10 அப்படிங்கிறத ஃபஸ்ட் ப்ராக்கெட்டுக்கு 85 கண்டுபிடிச்சோம். 2வது ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு வந்து 10 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். நடுசில் டிவைட் இருக்குது. ஓகேவா? இப்போ 85 டிவைடில் இருக்கிறது நம்ம பெருக்கலுக்கு பண்ணோம் 1/10. இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 8.5 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் டி, 8.5. ஓகேவா? எதாவது கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்பாங்க. 8.5 அப்படிங்கிறது வரும். ஆன்சர் 8.5. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 8வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம் வந்து நம்ம எழுதிடலாம். ப்ராக்கெட் மைனஸ் 1/, இந்த சம்மில் ஒரு திருத்தம் என்னதுன்னா 1/2 மைனஸ் 1/4. இதில் வந்து பார் அப்படிங்கிறது ஒரு மேலே ஒரு கோடு உண்டு. இது வந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சம் வந்து எழுதலாம். மைனஸ் 1/3 மைனஸ் அடுத்த ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது 1 வகுத்தல் 2/3 பெருக்கல் 5/7 கூட்டல் 8 மைனஸ் அடுத்த ப்ராக்கெட் 5 மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. இந்த பார் வந்து 1/2க்கும் 1/4க்கும் மேலே ஒரு கோடு இருக்குது. அந்த கோடை வந்து நம்ம வந்து பார் அப்படிம்போம். ஓகே, இதுதான் கொடுத்துருக்க சம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நம்ம என்ன செய்வோம்? ப்ராக்கெட்டில் இருக்க சம்மை தான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி பார் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பாரில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ராக்கெட்டுக்கு போகலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 மைனஸ் 1/4
4 ஓகேவா. இந்த 1/4 1/2க்கும் 1/4க்கு தான் பார் இருக்குது ஓகேவா. அப்படின்னா என்னென்னா பாரில் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அர்த்தம் ஓகேவா. அது சால்வ் பண்ண இது 2 4க்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன வரும் 4 அப்படிங்கிறது வரும். அப்போது 2 4 2 -1 அப்போது 1/4 ஓகேவா. 1/2 -1/4 வேல்யூ என்னென்னா 1/4 ஓகேவா. சால்வ் பண்ணிட்டோம் ஓகேவா. 1/2 -1/4 பாரோடைய மதிப்பு 1/4 ஓகே. இப்போ அதை நம்ம எழுதலாம். -1/3 மைனஸ் ப்ராக்கெட் 1 வகுத்தல் 2/3 இன்ட்டு 5/7 ப்ளஸ் 8 மைனஸ் ப்ராக்கெட் 5/5 மைனஸ், அதாவது பாரில் இருக்க 1/2 -1/4க்கு நம்ம 1/4 அப்படிங்கிறத வந்து பாரில் வந்து சால்வ் பண்ணிட்டோம். க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகே. இப்போ அடுத்து நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். -1/3 கழித்தல் 1/1 வகுத்தல் 2/3 இன்ட்டு 5/7 ப்ளஸ் 8 மைனஸ் ஓகேவா. 5 -1/4 அப்போ டிவைட் பை 4 5 20 20ல் 1 போனால் என்ன வரும் 19 ஓகேவா. 19/4 ஓகே. அடுத்தது -1/3 1 டிவைட் பை 3 ஓகேவா. இதை வந்து இந்த ப்ராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணலாம். 2 10 3 21 வரும் ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 ஓகே. இப்போது இந்த ப்ராக்கெட்லாம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போது அடுத்த வகுத்தலில் இருக்குது, இதை வந்து நம்ம அடுத்து சால்வ் பண்ணலாம். -1/3 மைனஸ் வகுத்தலில் இருக்கிறதுனா நம்ம பெருக்கலுக்கு மாற்றோம்னா 10/21 தலையில் என்ன வரும் 21/10 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 ஓகே. அடுத்த -1/3 மைனஸ் இது வந்து பெருக்குனா அதே தான் வரும் 21/10 ப்ளஸ் 8 மைனஸ் 19/4 ஓகே. அடுத்த -1/3 மைனஸ் இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத வந்து சால்வ் பண்ணலாம். இந்த 10க்கும் 4க்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 20 அப்படிங்கிறது வரும். இப்போ 2 20ன்னு வரும். அப்போ 20 22 42 அப்போ 42 ப்ளஸ் 20 8 8 2 16 160 அப்படிங்கிறது வரும். மைனஸ் இது வந்து 4 5 அப்போ 5ஆல் வந்து மேலே மல்டிப்ளை பண்ணும் 9 5 45 வரும். மீதி 4க்கு ஒரு 5 அப்போ 9 95 அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு ஓகேவா. இப்போ நம்ம இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ -1/3 மைனஸ் 42 ப்ளஸ் 160 அப்போ 200 202ல் -95 அப்போ 95 கழிச்சா என்ன வரும் 12ல் 5 போனால் 7 வரும். இங்கே வந்து 9 அப்படிங்கிறது இருக்கும். 9ல் 9 போனால் 0 1 அப்போ 107/20 ஓகே. அடுத்து -1/3 மைனஸ் 107/20 இருக்குது. இப்போ இது வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்கலாம் ஓகே. 2 6 60 வரும் -20 ஒரே 7 3 21 வரும். 1 3 321 ஈக்குவல் டு என்ன -20 321 பெருக்குனா -341/60 அப்படிங்கிறது வந்து வருது ஓகே. இப்போ வந்து இது வந்து பின்னத்தில் இருக்குது. நமக்கு ஆப்ஷன் எல்லாமே கலப்பு மாறலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 341 வந்து 60ஆல் அடிப்போம். ஒரு 560 வந்து 5 6 30 அப்படிங்கிறது 6 6 36க்கு மேலே போயிடும். அப்போ 5 60 வந்து என்னது 300 அப்படிங்கிறது வந்து வரும். -5 5 60ங்கிறது 300 வரும். 341 300 போயிட்டுனா 41 அப்படிங்கிறது இருக்கும். அப்போ மேலே 41/60 அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்னது -5 41/60 -5 41/60 அண்ட் ஆப்ஷன் பி ஓகேவா. அங்கே ப்ளஸ்லேயும் இருக்குது, நமக்கு என்னது வருது மைனஸில் வருது ஓகேவா. ஆன்சர் வந்து பி ஓகே. இப்போ போர்ட் மாஸ் ரூலை வந்து நம்ம யூஸ் பண்ணி டோட்டலாக ஒரு 8 சம் பார்த்துருக்கோம். இந்த போர்ட் மாஸ் ரூலில் என்னென்ன மெத்தடில் வரும் ஆஃப் அப்புறம் அந்த ப்ராக்கெட் வச்சு யூஸ் பண்ணுறது பாரில் வர எல்லா சம்மே நம்ம வந்து டோட்டலாக ஒரு 8 சம்மில் வந்து பார்த்துருக்கோம். இதை திரும்ப வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த மாடல் சம் வந்து நம்ம பார்க்கலாம் சிம்பிளிஃபிகேஷனில். ஓகே தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.